அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். என்னோட ஜோதிட சதா காணொளி வாயிலாக ஒவ்வொரு மாசமும் 12 ராசிக்காரவங்களுக்கும் அதிர்ஷ்ட தேதிகள் எது, சந்திராஷ்டம தேதிகள் எது அப்படிங்கிறத நான் வெளியிட்டுட்டு வர்றேன். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு எந்தெந்த தேதிகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும், எந்தெந்த தேதிகள் அவருக்கு சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய தேதிகளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சந்திராஷ்டம தேதிகளை பற்றி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் லாட்டரியில் வின் பண்ணுறதுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் கொடுங்க, அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது. இங்கே லாட்ரி விற்கிறதும் குற்றம், சட்டப்படி வாங்குறதும் குற்றம். அதனால் அந்த தவறை இங்கே பண்ணாதீங்க. இங்கே தடை செய்யப்பட்டிருக்குது. அது சட்டப்படி குற்றம், தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். இந்த பதிவில் நான் லாட்ரிக்கு அதிர்ஷ்ட தேதிகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வெளி மாநில வெளி நாடுகள்லேருந்து நிறைய நண்பர்கள் எனக்கு அதிர்ஷ்ட தேதிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. பணப்பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்குது. அந்த பணப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால் இந்த தேதிகள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அந்த கடனை அடைச்சிருவேன், பணப்பிரச்சனையை தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க. ஆனால் லாட்ரியில் பணம் விழுந்து தான் ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள். நமக்கே டைமிங் சரியில்லாமல் தான் நாம் கடன் பட்டிருக்கிறோம், பணப்பிரச்சனைகளில் இருக்கிறோம். இதை தாண்டி நமக்கு அதிர்ஷ்டத்தில் பணம் அடித்தா நம்ம கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற போது இந்த இடத்துல கூட உங்களுக்கு யோசனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும். ஏன்னா டைமிங் சரியில்லை அப்படின்ற போது இருக்கிற பணத்தையும் ஏன் இந்த இதில் நாம் விரயம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? நான் அதிர்ஷ்ட எண்கள் கொடுக்குறேன், அதிர்ஷ்ட தேதிகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்துங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தசாபுத்திகள் நடக்குதான்னு சொல்லி பாருங்க. உங்கள் ஜாதக பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடுங்க. அப்படி டைமிங் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை சரியான பாதையில் கொண்டு போய் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் நம்ம கண்டிப்பாக விடுபடலாம். ஆனால் அந்த கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கொண்டு போய் லாட்டரியில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. புரியுதுங்களா? அதனால் நேரம், நாள், நட்சத்திரம் இதெல்லாம் சரியாக இருந்தால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மறுக்கப்படுவதற்கு இல்லை. லாட்டரிக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயங்களுக்குமேவும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு கைமாத்தா பணம் கேட்க போனாலும் அது கேட்டவுடனே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைச்சி அதன் மூலமா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குதுன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். தொழில் பண்ணுறோம், தொழிலில் நல்ல லாபம் இருக்குதுன்னா அதுவும் ஒரு அதிர்ஷ்டம்தான். இப்படி அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் இருக்குது. லாட்ரி மட்டும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நண்பர்களே, உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்பினா 93 639 79 179 இந்த கைபேசி நம்பருக்கு நீங்கள் எனக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. அதற்கான பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஜாதக பலன் பார்த்துட்டு எந்த விஷயத்திலையும் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சு செயல்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்போ எதுக்குமே நமக்கு சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கையில் பணம் இருக்கின்றதற்காக எல்லா செலவுகளையும் செஞ்சு முடிச்சுட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஈடுபட்டுட்டு நமக்கு கடனாகி போச்சு அப்படிங்கிற சொல்கிறதுல எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை நண்பர்களே. இப்போ இந்த பதிவில் மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 30ஆம் தேதி
1, 7, 10, 18, 19, 30 இந்த 6 தேதிகள் அப்படிங்கிற வந்து மேசராசி நண்பர்களுக்கு யோகத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள். புரியுதுங்களா? இந்த மேச ராசிக்கு கண்டிப்பாக நடக்கிற தசை தசாபுத்திகள் யோகமானதாக இருந்தால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றியில் முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறது 13, 14, 15 நண்பர்களே, இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து நீங்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். குறிப்பாக புதிய முயற்சிகள் அன்னைக்கு மேற்கொண்டால் அது சக்ஸஸ் ஆகாது. ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு பெரிய அலைச்சல் திருச்சலோட தான் அந்த காரியம் இருக்கும் அப்படிங்கிறது தான். போன காரியம் சீக்கிரமாக ஜெயமாகாது. அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் நம்மளை அறியாமலே நம்மக்கிட்ட வந்துடும். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய வாக்கு வந்து நல்ல சொல் பேசினாலும் கூட அது மற்றவங்க வந்து அதை ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லது சொல்ல போய் நமக்கு பேர் கெட்ட பேர் ஆயிரும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வரும். அதனால் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிறத கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நாம் தெளிவாக விடுபட்டுடலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா ரிஷப ராசி நண்பர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 27ஆம் தேதி 2, 6, 11, 13, 22, 27 இந்த தேதிகள் எல்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான தேதிகள், நல்ல பலனை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். இந்த தேதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நட்சத்திர பலம் பொருந்திய தேதிகளாக இருக்கும். உங்கள் ராசி பலனுக்கு உகந்த தேதிகள். புரியுதுங்களா? இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ அதற்கு சரியான நாட்கள் அப்படிங்கிறத இது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு சொல்லப்போனால் 15, 16, 17 15, 16, 17 இந்த 3 தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தேதிகள். அப்போ இந்த தேதிகளில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகள் நீங்களும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். போக்குவரத்தில் வந்து அதை விட ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் சரியாகவே இருந்தாலும் எதிரில் வரக்கூடியவங்க வந்து நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நமக்கு ஒரு விபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அதனால் வந்து போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி அண்டை அயலாருடன் பழகும்போது கவனமாக பழகுங்க. வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துருங்க. ஏன்னா நீங்கள் நல்லாவே வேலை செஞ்சாலும் மேலிடத்துல உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏன் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க. ஆனால் அங்கே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். உங்களை வந்து வம்புக்கு இழுக்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். அப்போ நல்லது செய்ய போய் நமக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து இருந்துக்கங்க. புரியுதுங்களா? அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள். இந்த மிதுனம் ராசி நண்பர்களுக்கு 4, 7, 9, 12, 15, 21, 29 4, 7, 9, 12, 15, 21, 29 இந்த நாட்கள் எல்லாம் இந்த தேதிகள் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு மிகுந்த நற்பலனை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு நட்சத்திர பலம் வாய்ந்த நாட்களாக இருக்கும். உங்கள் ராசி பலம் வாய்ந்த நாட்களாக இருக்கும். இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி தரும். இந்த தேதிகளை நீங்கள் நல்ல காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு சொன்னால் 17, 18, 19 இந்த 17, 18, 19 இந்த 3 நாட்கள் அப்படிங்கிற வந்து சந்திராஷ்டமம் நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சரியாகவே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தானாக தேடி வரும். நீங்கள் நல்லது தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த நல்லதை ஏற்றுக்கிறக்கூடிய பக்குவம் ஆப்போசிட்டில் அவங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு சரியாக தான் இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. அப்போ அவங்க வந்து உங்களை வந்து தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க.
அதன் மூலமா வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல, பண விவகாரங்கள்ல எல்லாம் நீங்க அன்னைக்கு வந்து ஈடுபடாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த கடன் வாங்குற வேலையெல்லாம் அன்னைக்கு வைக்காதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பாதகத்தை தான் தரும். உங்க பணத்தையும் மத்தவங்களுக்கு குடுக்காதீங்க. அதுவும் உங்களுக்கு பாதகமா தான் இருக்கும். அதே மாரி வேலை செய்ற இடங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருங்க. அந்த வேலை செய்ற இடங்கள்ல வந்து மேல் அதிகாரிகளுடைய ஒரு நெருக்கடி இருக்கும் இந்த நேரங்கள்ல. ஆனா, உங்க வேலை சரியா தான் போயிட்டுருக்கும். அந்த நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு வேணுமுன்னே வரும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கங்க. என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கிட்டு, இந்த காதுல விட்டுட்டு, சரி அப்படின்னு சொல்லி உங்க வேலையில இருந்துட்டீங்கன்னா, அன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள நீங்க கண்டிப்பாக தவிர்த்திடலாம். அன்னைக்கு வந்து உங்களுக்கே அறியாமலே உங்களுக்கு டென்ஷன் அதிகமா இருக்கும். அதுதான். உங்களுக்கே ஒரு டென்ஷன் அதிகமா இருக்கும். அதேமாரி அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அத கேட்டுக்கிறக்கூடிய பக்குவமும் நமக்கு வராது. அதேமாரி வாகனங்கள்ல போறபோது, வரபோது கொஞ்சம் கவனமா பார்த்து போங்க, வாங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள்ல வந்து நெடுந்தூர பயணங்களை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். புரியுதுங்களா? அன்றைக்கு அந்த பயணத்த நீங்க தள்ளி போட்டுக்கிறலாம். நண்பர்களே, இந்த பதிவுல வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம் நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேதிகள் குடுத்திருக்கிறேன். சந்திராஷ்டம தேதிகளும் குடுத்திருக்கிறேன். பார்த்து, கேட்டு பயனடைங்க. இந்த தேதிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். இந்த தேதிகள உங்கள் நல்ல விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கான முயற்சிகள் எதுவானாலும் செய்யுங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வந்து சிம்ம ராசி, கடக ராசி, கன்னி ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள பத்தி நாம கொடுக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சதா. நன்றி, வணக்கம்.